எல்லாமே வாங்கிட்டோம். டெக்கரேஷன் ஐட்டம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் சாரி வாங்கியாச்சு. ரெடிமேட் ப்ளவுஸும், அதுக்கப்புறம் மெஹந்தி ஸ்டென்சில் மட்டும் இங்க கிடைக்கல. சரி ஓகே புரஷவாக்கத்தில பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, சரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்தோம். 9த் ஃப்ளோருக்கு. இப்போ டைம் வந்து 12:00 தான் ஆகுது. அதனால ஃபுல்லா காலியா இருந்தது. நெறைய இடம் இருந்தது. ஒருத்தர் 2 பேர் தான் அங்கங்க இருந்தாங்க. நெறைய சீட் இருந்தது இந்த வாட்டி. டைமே நாங்க வீக் டேஸ்ல வந்தனால அப்போ கூட இடம் இருந்துச்சு. இப்போ வந்து டைமும் ரொம்ப சீக்கிரம்ன்றனால ஃபுல்லாவே காலியா தான் இருந்தது. அதே மாரி ஐட்டமும் கூட கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. நெறைய ஐட்டம்லாம் இல்ல. கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. லாஸ்ட் டைம் வந்தப்ப நான் வந்து போண்டா, சமோசா அதெல்லாம் பார்க்கவே இல்ல. இந்த தடவ நெறைய இருந்தது. போண்டா, சமோசா, ரோலு எல்லாமே நெறையா இருந்தது. அந்த மாரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நெறையா இருந்தது. ஆனா வந்து சாப்பாடெல்லாம் வந்து கம்மியா தான் இருந்தது. ஒரு வேள நாங்க ரொம்ப சீக்கிரம் வந்துட்டனால ஐட்டம் கம்மியா இருந்ததா என்னன்னு தெரியல. சாம்பார் சாதம், தயிர் சாதம், பிரிஞ்சி, அதுக்கப்புறம் லெமன் ரைஸ், பரோட்டா, அப்புறம் சாம்பார், வடை இதெல்லாம் இருந்தது. அதே மாரி இந்த தடவ சிக்கன் கிரேவி கூட இல்ல. லாஸ்ட் டைம் சிக்கன் கிரேவி இருந்தது. ஆனா இந்த தடவ வந்து அதுக்கு பதில் சிக்கன் 65 அதுக்கப்புறம் ஃப்ரைடு சிக்கன் இதெல்லாம் தான் இருந்தது. அதனால சரி ஓகே. லாஸ்ட் டைம் வந்து நாங்க சாம்பார் சாதம் சாப்பிட்டோம். சாம்பார் சாதம், பரோட்டா சாப்பிட்டோம். அதனால இந்த தடவ வந்து லெமன் ரைஸ் 1, பிரிஞ்சி 1 வாங்குனோம். அதே மாரி சிக்கன் கிரேவி லாஸ்ட் டைம் சூப்பரா இருந்தது. அது இருந்தா வாங்கலான்னு பார்த்தா இந்த தடவ இல்ல. அதனால ஆம்லேட் மட்டும் வாங்குனோம். அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குனோம். லாஸ்ட் டைம் வந்து 200க்குள்ள தான் ஆச்சு. இந்த தடவ 100க்குள்ள தான் ஆச்சு. ₹100 தான் ஆச்சு. ₹100க்குள்ள தான் ஆச்சு. வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் போண்டா பார்த்தோம். அதனால போண்டா வாங்கலாமான்னு தான் நான் சொன்னேன். ஆனா அதுக்குள்ளே என்னோட ஹஸ்பண்ட் போய் போண்டா வாங்கிட்டும் வந்துட்டாங்க. ஆனா போண்டா மட்டும் ஆறி போய் தான் இருந்தது. சூடா இல்ல. அவ்வளவா எனக்கு போண்டா பிடிக்கல. ஒருவேளை இது சாப்பிட்டே வயிறு ஃபுல் ஆயிட்டனால அது சாப்பிடுறதுக்கு பிடிக்கலையோ என்னமோ. அதுக்கப்புறம் எல்லாமே வாங்கிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா புரஷவாக்கத்துக்கு கிளம்பிட்டோம்.